இரண்டாம் மகாயுத்த சமயத்தில் இந்தியாவின் ஆதரவு தங்களுக்கு வேண்டுமென்று பிரிட்டன் கேட்டுக்கொண்ட சமயம் அகில இந்திய காங்கிரசின் நிர்வாக கமிட்டியில் நான் நேரடியாக கவனித்த ஒரு சம்பவத்தை இங்கு எடுத்து கூற விரும்புகிறேன். வார்தாவில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று கூடினார்கள். சிறிது நேரத்தில் இப்போதைய இந்திய பிரதமர் நேரு எழுந்து உலகத்திலுள்ள ஜனநாயக நாடுகளை அனைத்தையும் யுத்தத்தில் பிரிட்டனுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கின்றன என்று கூறினார். அப்போது நேதாஜி சுபாஷ் எழுந்து நேருஜியை நோக்கி, உலக ஜனநாயக நாடுகள் என்று தாங்கள் குறிப்பிடுவது கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளா அல்லது இலங்கை, பர்மா போன்ற பிரிட்டிஷ் அடிமை நாடுகளா அல்லது இவ்விரண்டிலும் ஈடுபடாத நாடுகளா என்று கேட்டார். பதிலே அதற்கு கிடையாது. சிறிது நேரம் கழிந்தும் நேருஜி மீண்டும் பாசிசம் தலைதூக்கி வருகிறது, அதை அடக்க ஆங்கிலோ அமெரிக்க நாடுகள் முன்வருகின்றன, அதற்கு நாம் உதவ வேண்டாமா என்றார். இதற்கு நேதாஜி பதில் சொன்னார், பாசிசம் தலையெடுக்காமல் தடுக்க வேண்டும் என்பது நியாயமே. ஸ்பெயினில் பாசிசம் தலை தூக்கிய சமயத்தில் பிரிட்டிஷார் அங்கு பாசிசத்தை அடக்காது எங்கு சென்றனர் என்று கேட்டார். மீண்டும் நிசப்தமான நிலை நிலவியது. மூன்றாம் முறையாக பண்டித நேரு அவர்கள், சிறிய நாடுகளை காப்பாற்ற ஆங்கிலேயர்கள் போர் வருகின்றனர் என்றார். நேதாஜி மீண்டும் சொன்னார், சிறுபான்மை நாடுகளை காப்பாற்ற போர் புரிவதனால் மியூனிக் ஒப்பந்தத்தில் பிரிட்டன் கையெழுத்து போட்டதன் அர்த்தம் என்ன? அந்த செய்கை சிறுபான்மை நாடுகளை காட்டிக் கொடுத்ததல்லவா என்றார். உடனே நேருஜிக்கு உள்ள அவசர கோபம் வந்தது. கையிலிருந்து புஸ்தகத்தால் நேருஜியின் தோளில் லேசாக தட்டி யூ என்று வெறித்து பார்த்தார். நேதாஜி பொறுமை குறைந்து ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு எழுந்து மகாத்மாவை பார்த்து கொண்டு நேருஜியை தங்கள் இவ்வளவு காலம் போதித்து வரும் அகிம்சையும் அதை கடைபிடிப்பதில் முதன்மையானவர் என்று தங்களால் கூறப்படுவோர் கடைபிடிக்கும் முறையும் இதுதானா? அழைத்தீர்கள், வந்தேன், கடமையை செய்தேன், போகிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார். அங்கிருந்து வெளியேறி வந்து தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். பின்னாளில் காந்திஜியின் ஆணைப்படி யுத்த எதிர்ப்பு கோஷமிட்டு பல தலைவர்கள் சிறை சென்றனர். இந்த நிலையில் 1941ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே மறைந்து சென்றார் என்ற செய்தி வெளிவந்தது. ராஜகோபாலாச்சாரி போன்றோரை இவ்விஷயத்தில் அபிப்பிராயம் கேட்டதற்கு சுபாஷ் அவர்கள் வேறு எங்கு சென்றிருப்பார், தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறினார்கள். இரண்டாம் உலக யுத்தத்தின் கடைசி பாகத்திலே மணிப்பூரிலே இந்திய தேசிய கொடியை நேதாஜியின் சுதந்திர சேனை போராடி வெற்றி கண்டு பறக்கவிட்டது. ஒரு சில மாத பயிற்சியுடன் உலகில் ஒவ்வொரு நாட்டு போர் வீரனும் ஆச்சரியப்படும் அளவில் இந்திய தேசிய இராணுவத்தினர் போரிட்டனர். நேதாஜியின் பெருமை இதன் மூலம் எடுத்து காட்டப்பட்டது. முக்கியமாக நேதாஜியின் படையில் அதிகமாக பங்கு பெற்றிருந்த தமிழர்களின் வீரம் உலகுக்கு எடுத்து கூறப்பட்டது. நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். யுத்தம் முடியவும் அதையொட்டி ஏற்பட்ட இந்திய அரசியலின் மாற்றமும் எல்லோருக்கும் நன்கு தெரியும். இந்தியாவில் தனக்கு சாதகமான மிதவாதிகளிடம் கட்சி பொறுப்பு இருக்குமானால் தான் நினைத்த சமயத்தில் யுத்த காலத்தில் இந்திய சக்தியை தன் பக்கம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று பிரிட்டிஷார் கருதி அதற்கான காரியங்களை செய்து வருகின்றனர். காஷ்மீர் நம் யுத்த நிறுத்தம் என்ற வேடிக்கை காட்டி ஐநா இராணுவம் என்ற பெயரால் வெள்ளை இராணுவ பலத்தை அதிகப்படுத்தி பிரிட்டன் சரி செய்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக போர் எழுமானால் அதன் எல்லையோரத்தில் இருக்கும் காஷ்மீரை தன்னுடைய பலமான விமான தளமாக கொள்ளலாம் என்று பிரிட்டன் ஆசை கொண்டு இருக்கிறது. கிழக்கிந்திய தீவுகளான ஜாவா, சுமத்ரா தீவுகளில் தங்கள் ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டே டச்சுக்காரரை போர் நடவடிக்கையில் ஈடுபடும்படி பிரிட்டன் தூண்டிவிட்டு இருக்கிறது. இவ்வாறு உலக சக்தியை தன்வசம் திருப்ப முயன்று கொண்டிருக்கும் பொழுது சீனாவில் ஏற்பட்ட மாறுதல் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. சீனாவின் வீழ்ச்சி குறித்து எதுவும் பேசாமல் மௌனமாய் எல்லா நாடுகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் சீனாவை போன்ற
கதி இந்தியாவுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று இந்திய உதவி பிரதமர் பட்டேல் விடுத்திருக்கும் அறிக்கையானது சற்றும் பொருத்தமற்றதாகும். சியாங்கின் கட்சி மக்களுக்கு நன்மை எதுவும் செய்யவில்லை என்று கண்ட சீன மக்கள் ஆங்கிலோ அமெரிக்கரின் கைப்பாவையான சியாங்கை வெறுத்து தள்ளியிருக்க, நமது பர்டோலி வீரர் வெளியிட்டுள்ள அறிக்கையானது தமது முதிர்ந்த அறிவுக்கு இழுக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை, பர்மா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை பிரிட்டிஷன் தன் பக்கம் சேர்த்து கொள்ள முயன்று வருகிறது. புதிதாக அரசியல் அந்தஸ்து பெற்ற இந்த நாடுகள் தங்களால் தனித்து இயங்க சக்தியற்றிருக்கின்றன. இந்தியாவை தங்கள் பக்கம் இழுக்க சதி செய்கின்றன. இந்த விஷயத்தை நமது தலைவர்கள் ஓரளவு உணர்ந்திருக்கின்றார்கள் என்றாலும், மூன்றாவது உலக யுத்தத்தில் பிரிட்டன் வெற்றி கண்டு விடுமோ என்ற ஐயத்தில் பிரிட்டிஷருடன் சேர்ந்து நிற்க விரும்புகின்றார்கள். இந்த நிலையில் நம் தலைவர்களுக்கு நாம் விடும் வேண்டுகோள் இதுதான்: பிரிட்டிஷாரின் எல்லா பிடிகளிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தேசத்தை காட்டிக் கொடுக்கும் இனத்தில் சேர்ந்து கடந்த காலத்தில் தாங்கள் செய்துள்ள தியாகத்துக்கு பங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் விலகி கொள்ள வேண்டும். யுத்தத்தில் நாம் எந்த ஒரு கோஷ்டியுடனும் சேராமல் நடுநிலைமை நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த லட்சியத்தை நாங்கள் எடுத்து கூறி வருகிறோம். இந்நாட்டில் தொழிலாளர்கள், குறைந்த சம்பளம் பெறும் சர்க்கார் சிப்பந்திகள், ரயில்வே தொழிலாளர்கள் எல்லோரும் திருப்திகரமாக வாழ்க்கை நடத்துவதற்கான வசதியின்மையால் மனம் புழுங்கிக் கொண்டிருக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் ஸ்ட்ரைக், எங்கு பார்த்தாலும் குழப்பமாக இருக்கிறது. தேசத்தை தொழில் வளத்தில் சிறந்த நாடாக செய்ய வேண்டிய இந்த சமயத்தில் தொழிலாளர் சகோதரர்கள் இவ்வாறு செய்வது நியாயமற்ற ஒன்றாகும். இன்னும் மாணவர்கள், பள்ளி ஆசிரியரிடையே உள்ள மனக்கசப்பு நீங்க வேண்டும். நாம் ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரப்பட்டு தேசத்தின் பிற்போக்குக்காரர்களும் துரோகிகளும் நாமே சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நேதாஜி சுபாஷ் பாபு சௌக்கியமாக இருக்கிறார். நவீன இயந்திர சாதன வசதிகளால் இப்போது ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரத்தில் இருந்த போதும் தொடர்பு கொள்ள முடியும். இதை கண்டுகொண்டு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நேதாஜி சுபாஷ் உயிருடன் இருக்கிறார். அதோடு தக்க தருணத்தில் மூன்றாவது உலக யுத்தம் ஏற்படும் பொழுது நம்மை தலைமை வகித்து நடத்தி செல்ல அவர் மீண்டும் நம்மிடையே வந்து சேருவார். அவருடைய ஜனன தினமாகிய இந்த புனித தினத்தில் தமிழக மன்னன் பாண்டியரின் தலைநகரான மதுரை மாநகரிலே ஸ்ரீ மீனாட்சியின் பேரில் ஆணையிட்டு நாங்கள் எதுவரும் உலக யுத்தத்தில் எந்த ஒரு வல்லரசு கூட்டத்தினரும் சேராமல் நடுநிலைமை வைத்து வருவோம் என்று பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து முக்குளத்தோடு தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.